நீங்க தான் மை செட்டு குமாராண்ணே. சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? செட்டு வேணும்ண்ணே. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் தான் நல்லா செட்டு போடுவீங்க சொல்ல வந்தாங்க. எவ்வளோ பட்ஜெட் பண்ணி போடுவீங்க? விலை கம்மியாக நல்லா பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பயப்படாத. தம்பி உனக்கு என்னப்பா பண்ணி கொடுக்கணும் சொல்லுப்பா, பண்ணி கொடுக்கலாம். பேண்ட் சட்டியில் இருக்க வாசி அவைய ஓனருன்றாத, அவைய ஓசிட்டிக்காக வந்து உட்காந்துருக்கியா, பக்கத்தில் பொங்கல் போடுறாங்க வாங்குறதுக்காக உட்காந்துருக்கியா, என்னன்னு சொல்லுப்பா, பண்ணி கொடுத்துடலாம். அவரை பார்க்க ஓனர் மாதிரி இருக்காரு, நீங்கள் பார்த்தா தரையில் உட்காந்துருக்கீங்க. ரெண்டு பேர்த்துல யாராவது விளையாடாமல் சொல்லுவேண்ணே. அவர் என்ன சேரில் உட்காந்து, நீ என்ன தரையில், ரெண்டு பேர்த்துல யாருன்னு அவரது ஓனர் மாதிரி இருக்காரு. நான் தான்ப்பா ஓனரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மைக்கு பிடிச்சிருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அவன் ஓசிட்டிக்காக காலிலேருந்து வந்து உட்காந்துருக்கான். சரிண்ணே, ஃபங்க்ஷன் 10ஆம் தேதி போடணுண்ணே. அமௌண்ட் எவ்வளோண்ணே? 5000 ரூபா வரும்ப்பா. ஏய் குமார், 5000 பத்தாதுடா. வண்டி வாடகை, கரண்ட் பிள்ளைக்கு, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்டா. எவ்வளோ வாங்குவோம்? 10 ரூபா வாங்குவோமா? 12 ரூபாய் கேளுடா. 12 ரூபா வரும்ப்பா. உனக்காக 10 ரூபான்னு போட்டு கொடுக்கலாம். நம்மகிட்ட A to Z இருக்குது, பந்தல், பாத்திரம், சேரு, செட்டு எல்லாமே பண்ணி கொடுக்கலாம்ப்பா. சரிப்பா தம்பி, போட்டுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை, கம்மியாக போட்டுக்கலாம். நமக்குள்ளே என்ன காசு, ஏதோ அட்வான்ஸை கொடுப்பா, இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா கூட கொடுப்பா. நீ வேமா கொடுத்தா பார்ப்பான், கம்மியாக போட்டுக்கலாம்ப்பா. குமார், அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வேறு இருக்குடா, டக்குன்னு அட்வான்ஸை கொடுப்பா. டைமில் போகிற இடத்துக்கு வேறு போகணும். ஒரு 1000 ரூபா கொடுப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிப்பா, அட்வான்ஸ் கொடுப்பா. நீ என்ன அட்வான்ஸ்லேயே குறியா இருக்க? டைம்லப்பா வேற இடத்துக்கு போகணும்ப்பா. சரி, நீ தானே 1000 ரூபா பிடினே. 9ஆம் தேதி நைட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருளும் வந்துடும்ண்ணே. போட்டு விட்டுருவோம், தரமா போட்டு விட்டுருண்ணே. நல்லா தரமாக இருக்கணும்ண்ணே. தரமா போட்டுருவோம்ப்பா. வண்டி சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாடா, யாரும் தெரில, நீ ஓனர் மாதிரி தான்டா இருக்கு பாரு. ஓனர் தான்டா. என்னப்பா என்னைய பார்த்தால ஓடிக்கு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க, என்ன காரணம்? இல்லைண்ணே, ஃபங்க்ஷனுக்கு பேச வந்தேன். 12 ரூபான்ட்டாங்க. சரி, 10,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்கணும். 1000 அட்வான்ஸ் கொடுத்து என்னன்னு தெரியல, ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அவங்க 2 பேரும் டெய்லி நம்ம ரூமுக்கு வந்து அவன் பாட்டு கேட்குறவங்க. நான் தான்ப்பா அந்த செட்டுக்கு ஓனருப்பா. என்னென்ன சொல்றோம், நம்பி 1000 ரூபா கொடுத்து எங்கனே போயிருப்பாங்க. நீ என்னப்பா நார்மலா அவங்க ஒயின் ஷாப்ல இருப்பாங்கப்பா. என்னப்பா நீ பெட்டியில போன் நம்பர் இருக்கு, அதெல்லாம் தெரியாதாப்பா? அவங்க 2 பேரும் தானே ஓனர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிதாப்பா பண்ணுவாங்கப்பா. நீங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் தானப்பா, போன் நம்பர் இருக்குல்லப்பா, அதை நீங்க போன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணிருந்தேன்ப்பா. சரி, இப்ப என்னன்னு 1000 ரூபா அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கேன். வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாதுப்பா. நீ உன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரிதான் வேணும்டா, நான் 2 டியூப்லைட் கட்டி விடுறேன், அவ்வளோதாப்பா பண்ண முடியும்ப்பா.